வணக்கம். இந்திய பங்குச்சந்தை ஏன் இப்படி ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். நீங்க நியூஸ்லலாம் பார்த்திருப்பீங்க, மார்க்கெட் புது ரெக்கார்ட் பண்ணியிருக்கான்னு. ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா, ஏன் ஏன் இப்போ திடீர்னு இப்படி ஒரு ஏற்றம்? அப்பப்பா, இந்த நம்பரை பாருங்க. டிசம்பர் 22ஆம் தேதி சென்செக்ஸ் ஒரு புதிய வரலாற்று உச்சத்தை தொற்றுக்கு. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, நம்ம சந்தை மேல எவ்ளோ பெரிய நம்பிக்கை உருவாகி இருக்குங்கிறதுக்கான ஒரு தெளிவான அடையாளம் இது. சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் இல்ல, 4 முக்கியமான விஷயங்கள் ஒன்னு சேர்ந்துதான் இந்த மார்க்கெட்டை இவ்ளோ தூரம் கொண்டு போயிருக்கு. அது என்னன்னா, முதலாவதா மார்க்கெட்குள்ள நிறைய பணம் முதலீடா வருது. 2வது, உலக அளவிலான சூழலும் நமக்கு சாதகமா இருக்கு. 3வது, நம்ம உள்நாட்டு பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கடைசியா, நம்ம ரூபாயோட மதிப்பும் நிலையா இருக்கு. சரி, இவ்ளோ பணத்தை யார்னா முதலீடு பண்றாங்க? இங்கதான் 2 முக்கியமான பிளேயர்ஸ் வராங்க. எஃப்ஐஐகள், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அப்புறம் டிஐஐகள், அதாவது நம்ம டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு நாள்ல மட்டும் பாருங்க, வெளிநாட்டு முதலீட்டாளர்களை விட நம்ம ஊர் முதலீட்டாளர்கள் தான் பல மடங்கு அதிகமா முதலீடு செஞ்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தையே காட்டுது இல்லையா? இது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, எஃப்ஐஐகளை ஒரு நாட்டுக்கு வர டூரிஸ்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அவங்க வருவாங்க, போவாங்க. ஆனா டிஐஐகள் அப்படி இல்ல. அவங்க நம்ம ஊர் ஆளுங்க மாதிரி. அவங்களோட தொடர்ச்சியால முதலீடு தான் மார்க்கெட்க்கு ஒரு வலுவான அடித்தளத்தை கொடுக்குது. அப்போ இதுல என்ன தெரியுது? நம்மள மாதிரி சாதாரண உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அதிகமா பங்கெடுக்க ஆரம்பிச்சதால மார்க்கெட் முன்ன விட ரொம்ப ஸ்டேபிளா, அதாவது நிலையானதா மாறிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் திடீர்னு பணத்தை எடுத்தா கூட நம்ம மார்க்கெட் பெருசா சரியாம தாக்கு பிடிக்குது. சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த ஏற்றம்ங்கிறது உலக அளவுல நடக்கிற விஷயங்களாலையும் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற வலிமையாலையும் உருவான ஒரு கதை. முதல்ல உலக அளவுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். அமெரிக்கால வட்டி விகிதத்தை குறைக்க போறாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அங்க வட்டி குறைஞ்சா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்தியா மாதிரி வேகமா வளர்ற நாட்டுல முதலீடு செய்ய வருவாங்க. இது ஒட்டுமொத்தமா முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சிக்னல். இதுதான் கதையோட இன்னொரு பக்கம். அந்த வெளிநாட்டு பணம் இங்க வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான். நம்மளோட வளர்ச்சி கணிப்புகள், நம்ம பெரிய நுகர்வோர் சந்தை, அரசாங்கத்தோட சீர்திருத்தங்கள், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. கடைசியா நம்ம ரூபாயோட மதிப்பு, அது ரொம்ப நிலையா இருக்கு. இது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. அவங்க பணத்தோட மதிப்பு திடீர்னு குறைஞ்சிடாதுங்கிற நம்பிக்கையில தைரியமா நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்றாங்க. இந்த ஏற்றம் பொதுவா எல்லா செக்டார்லயும் இருந்தாலும் சில பங்குகள் மட்டும் மார்க்கெட்டை முன்னாடி இருந்து வழி நடத்துச்சு. அது ஏதேன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்ட், இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி ரீட்டெயில், ஐடி, பேங்கிங் துறைகள்ல இருக்கிற பெரிய கம்பெனிகள் எல்லாம் நல்ல லாபம் பார்த்திருக்கு. இது பொருளாதாரம் மேல இருக்கிற நம்பிக்கை ஒரே துறையில மட்டும் இல்லாம பரவலா இருக்கிறத காட்டுது. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். இதுல இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஏற்றத்துக்கு காரணம் வெளிநாட்டு பணம் மட்டும் இல்ல, நம்ம உள்நாட்டு நம்பிக்கை, நம்ம முதலீட்டாளர்கள் தான் இதுக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம். இதனாலதான் நம்ம சந்தை முன்னவிட இப்போ ரொம்ப வலிமையா, நிலையா இருக்கு. வளர்ச்சிங்கிறது பரவலா எல்லா துறைகள்லயும் இருக்கிறதால இது ஒரு ஆரோக்கியமான அறிகுறி. நம்ம இந்த ஏற்றத்தை பார்த்தோம், இதுக்கான காரணங்களையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா, உள்நாட்டு வலிமையும் உலகளாவிய ஆதரவும் ஒன்னு சேர்ந்திருக்கிற இந்த நேரத்துல இந்திய சந்தைகளோட அடுத்த மைல்கல் என்னவா இருக்கும்?